இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உடும்பு 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. படத்தை பத்தி சொல்லணும்னா காதலிச்சு தான் கல்யாணம் பண்றாங்க ஒரு பொண்ணு. ஆனா கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது கணவனோட விஸ்வரூபம் எப்படின்ட்டு. என்னடா இது வாழ்க்கைன்ட்டு வேற ஒரு நபர் மேலேயும் ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க நினைச்சதை விட வேற மாதிரி நடக்குதுங்க. இது கூட பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே எரிச்சு விட்டாங்கிற கணக்கா கடைசியில நடக்குங்க. நம்ம சேனல்ல முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் இந்த புயல் காத்து சூறாவளி காத்துன்னு நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த கணக்கா அடிக்குதுங்க. மழை அடிச்சு ஜோனு ஊத்த போது மட்டும் தெரியுது. இந்த ஊரோட போல் ஸ்டேஷன்ல டேபிள்ல வச்ச பேப்பர் எல்லாம் பட்டம் போல பறந்துகிட்டே இருக்குங்க. பக்கத்துல இருக்க ஏட்டாயா என்னையா இந்த மாதிரி அடிக்குது, ஒருவேளை சுனாமி வரப்போதோ அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே இன்னொரு ஏட்டாயாவும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு பதறிக்கிட்டே வந்து சொல்றாப்லங்க, சார் வெளில வந்து பாருங்க ஒரு பொண்ணு வேற நிக்குதுங்கிட்டு. இந்த மனுஷன் பதற என்னைய இம்பிட்டு பதட்டப்படுறா, எரியா வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனுஷன் வெளில போய் பாக்குறப்ப ஒரு பொண்ணு கத்தியோட நிக்குதுங்க. அது என்ன வாழும் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ரத்தக்கரை கூட இருக்குங்க. என்னமா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க நான் ஒருத்தரை கொன்னுட்டேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுதுங்க. இவங்களோட பேரு தாங்க யமுனா. இவங்களும் கொல்ல பக்கம்னா சுத்தம் பண்ணிட்டு இந்த காஞ்சி போன எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருக்கிறப்பத ஒரு இரும்பு மாதிரி ஒரு பொருளை பாக்குறாங்க. இது என்னதாங்கிற மாதிரி எடுத்து பாக்குறப்பத அது ஒரு பட்டன் கத்திங்க. இதே சமயமா அந்த வீட்ல இருந்து ஒரு நபர் புல்லட்லயும் கிளம்புறாரு. அவரோட பேரு சுஜித்துங்க. இன்னைக்கு எவனை கொல்ல போறங்கிற மாதிரி பொண்டாட்டிக்காரையும் கேட்க அந்த ஆளு பாக்குற பார்வை மிரட்டி எடுக்குது. எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. இவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவன் ஒரு கொலைகாரன் ரவுடி பையனே தெரிய வருங்க. எம்புட்டு சொன்னாலும் திருந்தல போல அந்தாலும் இவங்களும் மனசுக்குள்ள பல கஷ்டங்களை வச்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுஜித் அவரோட நட்பு வீட்டுக்கு போறாரு. அந்த நட்போட பொண்டாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு இதே மாதிரிதான் பல கவலை போலங்க. இது நான் பண்ணாதையா போவாத வைக்காத சொன்னா கூட இவன் இந்த அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. வந்து நான் மொத்தமா எடுத்துட்டு போவேன் என் உசுரை அப்படின்னு திட்டிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நட்பு அவரு கூட ஏறிக்கிட்டு கிளம்புறாப்ல. இந்த கேங்ல இவங்க 2 பேர் மட்டும் இல்லங்க, இன்னொரு 3-4 பேர் இருக்காங்க. இந்த 3-4 பேருக்கு ஹெட் யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு சிமெண்ட் சுஜித்துங்க. இது இவரோட அடைமொழிங்க. இந்த மனுஷனுக்கு ஹெட்னு யாருன்னு பார்த்தா அவரோட பேரு வரதங்க. மனுஷன் ஏதோ ஒரு புதுசா வேலையை கொடுத்திருக்காரு போல. அந்த வேலையை பார்க்க தான் மொத்த பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வீடுங்க. இவங்க பாட்டு மொத்த பேர் போய் ஒரு வீட்லயும் உட்கார்றாங்க. ஒரு மனுஷன் வந்து பேசுறாப்லங்க. என்ன சொன்னாலும் சரி காசுனா கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுறாப்ல. இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவரோட பேரு மேத்யூங்க. வரதனுக்கு இவருக்கு கொடுத்தல் வாங்கல் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல. மனுஷன் ஒரு 70-80 லட்சம் கொடுக்காம அப்படியே விட்டாப்லங்க. இப்ப அதை கேட்க தான் நம்ம சுஜித் வந்திருக்காப்ல. மேத்தியும் என்ன சொல்றாப்லங்க, பல பேர் வந்திருக்காங்க உன்ன மாதிரி அடைமொழியை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் புதைச்சிட்டு கட்டின வீடு தான் இந்த வீடுங்கிற மாதிரி கொஞ்சம் திமிரா பேச நம்ம ஆளு சுஜித்து கொஞ்சம் கோவம் வந்துருதுங்க. அவர் வழியிலே காசை வாங்குவோம்னு சொல்லிவிட்டு இந்த ஆளு ஐடியா பண்ணி, ஐயா நீங்க காசை கொடுக்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற சாப்பாடுலாம் இவங்களே போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மேத்தியுமே பயங்கர கோவம் வந்து எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன்னு சொல்லிவிட்டு போன் எடுக்கிறாப்ல. போனும் போகலங்க. அப்பதான் இன்னொரு மனுஷன் சொல்றாப்ல, ஐயா ஜாமரை செட் பண்ணதால இங்க இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போன்னா போகாதீங்க, அது ஆஃப் பண்ணாதான் போகுங்கிற மாதிரி சொல்லி போடுறாங்க. மேற்கொண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மேத்தியோட மனைவியுமே கேக்குற காசை கொடுத்துருங்க, வீட்டுல வேற வயசு பிள்ளைய வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னோடனே மேத்தியுக்கு வேற வழியே இல்லாம பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாப்லங்க. பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஹெட்டுக்கு போனை போட்டு கூட நான் பேசணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம சுஜித்து போனை போட்டு கொடுக்குறாப்லங்க. என்ன வரதா நல்லா இருக்கியா, நீ கொடுத்ததை வாங்கிட்டேன், நான் கொடுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரத்துல வரும்ட்டு மிரட்டினோடனே வரதனும் உங்க ஆளெல்லாம் முடிஞ்சு போச்சு பணத்தை கொடுத்து விடுறான்ட்டு போனை கட் பண்றாப்லங்க. இவங்களும் பணத்தை வாங்கிட்டு போறாங்க. வரது யாருன்னு பார்த்தா இந்த மனுஷன் தாங்க. இப்ப போன ப்ராஜெக்ட் முடிஞ்சதால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிவிட்டு எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் வரதனும் சுஜித் கிட்ட என்ன சொல்றாப்லன்னு, நம்ம அண்ணன் இந்த மாதிரி போன் பண்ணி கூப்பிட்டுருக்காப்ல, அவரை போய் உடனே பாருங்கிற மாதிரி சொன்னோனே இந்த மனுஷனும் அங்க போறாப்லங்க. அவரு ஒரு அரசியல்வாதிங்க. மனுஷன் இந்த வாட்டி இவருக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்துச்சு போல. ஆனா உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்கள் நடந்ததால இவர் வளர்த்து விட்ட ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கறத மேல் எடுத்து உத்தரவு போலங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப சுஜித்தை கூப்பிட்டுருக்காங்க. அந்த மனுஷன்கிட்டையும் பணத்தை வச்சு இந்த ஆள் இருக்காரு இல்லையா, இவனோட பேரு அறிவழகன். பேரு ஊரெல்லாம் எதுவுமே தெரியாம இங்க வந்து என் கூட இருந்தா நான் பார்த்து அவனை வளர்த்து விட்டேன். இன்னைக்கு நான் என்னையே ஏத்துக்கிட்டே நிக்கிறேன், முடிச்சிரு இது உனக்கு அட்வான்ஸ் பணம் தான், கொண்டு பாத்துக்கல அப்படின்னு ஒரு போட்டோவும் கொடுத்து அனுப்புறாப்லங்க. இந்த அறிவழகனை காட்டுறாங்க. மனுஷன் யாருக்கிட்டயோ 6 மணி நியூஸ்ல பாரியா எனக்கு ஏதாவது சீட்டு கொடுக்க போறாங்க மேலிடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கிளம்புறாப்லங்க. இந்த மனுஷன் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆளு சுஜித்தும் வராப்ல. இந்த வண்டியோட சைடுல பம்பர் இருக்கும்லங்க, அந்த பம்பர்ல இருந்து வாழை எடுக்கிறாப்லங்க. இந்த அறிவழகனும் வாக்கிங் வந்துகிட்டு இருக்காப்ல. மனுஷன் ஒரே சுருவுங்க சாஞ்சி பேர்றாப்ல. அந்த ரோட்ல ஆள் நடமாட்டனா ரொம்பவே கம்மிங்க. சுஜித்து வந்த வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறப்ப வளையும் போது ஒரு காரும் இந்த வண்டியை பார்க்காம டக்குன்னு பிரேக் பிடிச்சோன்னு ஸ்கிட் ஆயிடுதுங்க. இந்த மனுஷனும் ஸ்கிட் ஆயிடுறாப்ல. ஆனா இந்த தப்பா அந்த காரு மேல தாங்க. மனுஷன் போன் நோண்டிட்டே வந்திருப்பாரு போல. இந்த மனுஷனும் சாரிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சுஜித்துக்கு பயங்கர கோவங்க. மனுஷன் வந்த வேகத்துல சட்டையை பிடிச்சு நீ என்னடா ஓட்டுற அப்படின்ட்டு கையில வச்சு இந்த போனையும் புடுங்கி அடிச்சு உடைச்சு தூக்கி போட்டு கிளம்புறாப்ல. இதை பார்த்த இந்த மனுஷன் நீ என்னையா லூசு மாதிரி பண்ற
இருக்கேன்னு டக்குன்னு தள்ளி விட்டு கிளம்புறாப்லங்க. இந்த மனுஷனோட சட்டையில பார்த்தோம்னா அம்புட்டு ரத்தங்க. இது சுஜித்தோட கையில இருந்த ரத்தம் தான். இந்த மனுஷன் இதெல்லாம் பார்த்த உடனே என்னமோ நடந்திருக்குன்னு காரை ஓட்டிக்கிட்டு வரப்ப அந்த இறந்து போற மனுஷனையும் பார்த்துறாப்லங்க. உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் இந்த மனுஷன் நடந்ததெல்லாம் சொல்றாப்லங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷனோட பேரு சித்தேஷுங்க. நம்ம சித்துன்னு கூப்பிடுவோம். இவரோட மாமனார் இந்த ஊர்ல பெரிய வைக்கலைங்க. அதனாலதான் உடனே கேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனோட உயர் அதிகாரியுமே நீங்க அந்த கொலை செஞ்சவங்களை பார்த்தா கண்டுபிடிக்க தெரியுமாங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. உடனே இந்த மனுஷனும் அவன் ஹெல்மெட் போட்டிருந்தா சார், ஆனா ஓரளவுக்கு பார்த்தா சொல்லிடுவேங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் மேற்கொண்டும் இந்த சட்டையில இருக்கிற ரத்தமும் இந்த இறந்து போனார்லையே அவரோட ரத்தமும் ஒன்னா இருக்கா அப்படின்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சுஜித்துமே மனுஷன் வந்தோடனே குளிச்சுட்டு அந்த வாலெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதை பாக்குற மனைவிக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு என்ன வந்துட்டு வந்தவனுங்கிற மாதிரி பதறிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனும் வீட்டுக்குள்ள போறாப்ல. மனைவி கிட்டயும் ரொமான்ஸா பேசுறாப்லங்க. ஆனா இந்த ஒரு விஷயம்ல சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கலங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ என்னடி சொல்ற அப்படின்ட்டு அவங்களோட அனுமதியே இல்லாம ஒன்னாவும் இருக்காப்லங்க. இந்த மாதிரி தான் தினமும் நரக வேதனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கண் கலங்கி ஃபீல் பண்றாங்க. இந்த நம்ம கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அது கன்ஃபார்ம் ஆயிடுதுங்க. உடனே சித்தி வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. நம்ம இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா நல்ல மனைவி, பேர் சொல்ற அளவுக்கு மாமனார்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. இது மட்டும் இல்லாம இந்த மனுஷனோட மனைவிக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாளுங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா சொந்த பந்தெல்லாம் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கேக் வெட்டலான்னு வெட்டுறப்பதான் போலீஸ் அதிகாரிங்கன்னா வீட்டுக்கு வராங்க. உடனே மாமனாருமே என்ன செல்வம் சார் இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு சின்ன விஷயம் தான் சார், வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்ல. சரி உள்ள வாங்க, என்னோட பொண்ணுக்கு பிறந்த நாள், கேக் வெட்டில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாப்ல. அதிகாரியும் உள்ள வராங்க. நல்லபடியா பர்த்டே ஃபங்க்ஷன் முடியுது. அதிகாரிங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சில ரவுடிங்க எல்லாம் தெரியும் இல்லையா, அவங்களோட போட்டோ காட்டி இவங்க தான் நீங்க சொல்ற ஆளாங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களும் ஒவ்வொரு போட்டோ காட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சுஜித்தோட போட்டோவும் மாட்டிருதுங்க. இந்த மனுஷனும் பார்த்த உடனே யோசிச்சு பாக்குறாப்ல, கன்ஃபார்மா இவன் தான் சாருங்கிற மாதிரி சொன்ன உடனே நேரத்தை கடத்தாம சுஜித்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க எல்லா போலீஸும் வீட்டையே சுத்தி போடுறாங்க. இந்த ஒரு விஷயம் சுஜித்துக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க. உடனே அந்த மனுஷனும் பதறிக்கிட்டு தான் பொண்டாட்டி கிட்ட கூட எதுவும் சொல்லாம பின்னாடி வழியா இப்படியே தப்பிச்சு போலான்னு போறாப்ல. ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ் கைங்காலமா புடிச்சிருதுங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் இந்த சுஜித்தோட உயிர் தோழன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மனுஷனும் அவரோட மனைவி அழைச்சிட்டு வந்து இவங்களோட பாதுகாப்புக்காக இங்க விட்டுட்டு கிளம்புறாப்லங்க. அந்த அம்மாவுக்குமே ஏமா எனக்கு தான் தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், உனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு அவங்க சோகத்தை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் யமுனாவும் தன்னோட புருஷனை ஜெயில பார்க்க போறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீங்கன்னா, என்ன சந்தோஷமா இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, நீ எப்படி ஜெயில இருக்கியோ அதே மாதிரிதான் வீட்டுல நான் இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் ஒரே வித்தியாசம் தான், இங்க கம்பி இருக்கு அங்க கம்பி இல்ல அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்ல அந்த மனுஷனால எதுவும் பேச முடியலங்க. அவரும் மேற்கொண்டு என்ன சொல்றாப்லீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயுமே ஜெயில இந்த போன் வசதினா எப்படியாச்சும் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பாட்டா அங்கிட்டு இங்கிட்டுமா வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த மனுஷனும் போன் பண்றாப்லங்க. யமுனாவும் போன் எடுத்து அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டேங்கிற மாதிரி சொன்னோனே இந்த மனுஷனுமே அந்த குளத்தோட நடு வேருக்குள்ள ஒரு பேக் இருக்கும், அதுக்குள்ள பணம் இருக்கும், யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்றாப்ல. இவங்களே எதுவும் பேசாம இருந்தோனே, என்ன யமுனா பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவங்களுமே உங்களுடைய வாழ்றேன் பயம் என்ன எனக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அவரு சொன்ன மாதிரியே இவங்களும் அந்த குளத்துக்குள்ள குதிச்சு அந்த பேக்கையும் எடுத்துட்டு வராங்க. இதே சமயத்துல நம்ம சித்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பாதை வழியா போயிட்டு இருக்கிறப்ப டயரும் பஞ்சர் ஆகுதுங்க. இவங்களும் இந்த பேக்கை எடுத்துக்கிட்டு மேல வராங்க. இந்த மனுஷனுமே இவங்களை பாக்குறாப்ல. பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சு போயிடுதுங்க. அது எப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறப்பதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கும் போகுதுங்க. இந்த மனுஷனும் யமுனாவுமே ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்டு தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒருதலை காதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மனுஷனும் லவ் பண்ணிருக்காப்ல. அந்த நிமிஷங்கள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு Facebookல யமுனாவோட ஐடியும் கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து மெசேஜும் போட்டுறாப்லங்க. அப்படியே அந்த பக்கத்துல யமுனாவுமே அவங்களோட ஃபீலிங்ஸ்னா அந்த அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமைக்கலான்னு வரப்பதான் இந்த மெசேஜ் வர சவுண்ட் என்ன கேட்க ஆரம்பிக்குதுங்க. உடனே போனையும் பாக்குறாங்க. நம்ம சித்து ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றாங்க. ஸ்கூல்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பழைய ஞாபகங்கள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் மீட் பண்றாங்க. அப்பதான் ஒருத்தர் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட கணவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்ட்டு இந்த மனுஷனும் கேட்க, அவர் வெளில இருக்காருங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே பதிலுக்கு இவங்களுமே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் ஃபேமிலினா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த மனுஷனுமே எனக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல, யமுனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், கிடைச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட வேண்டியதாங்கிற மாதிரி இவரோட கல்யாணத்தையே இவங்கள்ட்ட மறைச்சிடறாப்புலங்க. அதுக்கப்புறமா இவங்களும் பேசிட்டு கிளம்புறாங்க. அப்படியே இந்த நம்ம கிட்ட வரதனை காட்டுறாங்க. இந்த அரசியல்வாதிக்காக தான் சுஜித் உள்ள இருக்காப்புல இல்லையா, இந்த 5 நாள் 20 நாள் ரிமாண்ட் போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, இன்ன வரைக்கும் வெளியில கொண்டு வர முடியலையே உங்களால அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த மனுஷனும் என்ன சொல்றாப்லன்னு, அந்த கொலையை எவனோ ஒருத்தன் பாத்துருக்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுமே நான் அந்த அதிகாரியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. இந்த மனுஷனும் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு பாதறிக்கிட்டு அங்க இருந்து உடியாந்து, நானும் என் தங்கச்சி இந்த வழியில வந்த சார், யாரோ ஒருத்தன் என் தங்கச்சி அழைச்சிட்டு போறேன், அவன் இப்படிதான் போனா சாருங்கிற மாதிரி நம்ம ஆளு வரதங்கிட்டின்னு சொல்ல, அவரும் நான் இருக்கிற இடத்துல எப்படி இன்னொருத்தன் அப்படின்ட்டு இறங்கி இவங்க சொல்ற பாதையில நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறப்பயே அந்த பொண்ணும்
பின்னாடி வந்த ரவுடிங்க எல்லாம் ஒவ்வொருத்தனோட கதையெல்லாம் சவுண்டே இல்லாம டப்பு டப்புன்னு முடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பால் அணிஞ்ச ஃபேக்டரி மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அதுக்குள்ள வரப்பத யாரோ ஒருத்தங்க நமக்கு ஸ்கெட்சா போட்டிருக்காங்கன்ட்டு நம்ம ஆளு வரதனுக்கு புரியுதுங்க. புரியுற நேரத்துல இந்த பொண்ணுமே குன்ஃபு கராத்தானா தெரியும் போலங்க. அந்த வேகத்துக்கு வரதன் கூட சண்டை போட மனுஷன் அவரும் சண்டை போடுறாப்லங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை எப்படியோ துப்பாக்கி முனையில புடிச்சிடுறாங்க. இதே சமயத்துல பின்னாடி ஒரு ஆளு வராப்லங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மேத்யூ தாங்க. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆளு தாங்க. என்னடா எவ்வளவுதான் நான் வாங்கினாலுமே திருப்பி கொடுத்துருவோம், உனக்கு தெரியுமா தெரியாத, எப்படி உன்னை பிடிச்சேன் தெரியுமா அப்படின்னு கையில வச்சு இந்த கம்பி எடுத்து தலையிலேயே போட்டுறாப்லங்க. மனுஷன் சாஞ்சிடறாப்ல. வரதன் என்ன சொல்றாப்லங்க, ஏண்டா முதுகுக்கு பின்னாடி குத்துற, தைரியம் தான் என் நெஞ்சில குத்துற, என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போல, இன்னொருத்தன் இருக்கா வெளியில வந்தானே சோழியை முடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு இந்த மனுஷனுமே பக்கத்துல பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சோழியை முடிச்சிடறாப்லங்க. ஏன்னா நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு வழி தெரியணும் இல்லையா, அதனால தாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னே இந்த மனுஷனு கோவப்பட்டு வரதனோட கதையும் அந்த இடத்துல முடியுதுங்க. அப்படியே இந்த பக்கத்து யமுனாவும் சித்துவுமே தன்னோட கணவனுக்கு தெரியாமலே சித்தோட வெளியில போகிறது வரதுமாவே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல இந்த மேத்யூன்னு ஒரு ஆளு சொன்னோம் இல்லையா, அந்த ஆளும் பாத்துறாங்க. ஏன்னா இவங்களோட ரெசார்ட்டுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போல. இந்த ஒரு விஷயம் யமுனாவுக்கு தெரியலங்க. அதுக்கப்புறமா இப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு சுஜித்தையும் வெளியில வர வச்சிடறாங்க. சுஜித் அலக்கியா இவரோட உயிர் நட்பு தான் வந்திருக்காப்ல. உடனே அங்க இருந்து எங்கடா வீட்டுக்கு போறதாங்கிற மாதிரி கேட்க டக்குன்னு சுஜித்துமே நம்ம வரதாவை பாத்துட்டு வந்துருவோம் அங்க போங்கிற மாதிரி சொல்றாப்ல. இந்த மனுஷன் எதுவும் சொல்லாம ஒரு இடத்த கூட்டு போறாப்லங்க. அது என்ன இடம்னு பார்த்தோம்னா வரதாவை கொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் வரதா இறந்துட்டாரு, அவரை கொன்னது மேத்யூன்னு சொன்னோனே மனுஷன் காதறி அழுகிறாப்லங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து இந்த வரதா பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாரோ என்னமோ, மனுஷன் உடஞ்சே போயிடுறாப்லங்க. இத்தனைக்கு காரணம் அந்த மேத்தியன் தானே. அவன் இன்னைக்கு நைட்டே முடிக்கிறோங்கிற கணக்கா முடிவு பண்ணி அந்த ஆளு எங்க இருப்பாரு ஏது இருப்பாருன்னு நோட்டை விட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மனுஷனுமே ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு கார் எடுக்கலான்னு போறப்ப நம்ம சுஜித் வந்துடுறாப்லங்க. இந்த மனுஷன் பார்த்தோன்னே அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாப்ல. ஆனா சுஜித் எப்படியோ கைங்கல்மா பிடிச்சி அடின்னு அடிச்சு தோச்சி எடுக்கிறாப்லங்க. ஒரு கட்டத்துல மேத்யூமே என்ன இப்படி பண்றது ஓகே தான், ஆனா நீ ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது உன்னோட மனைவி எங்க இருந்தா தெரியுமா என்ன அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாப்லங்க. மனுஷன் இதை கேட்டு மனசொடைஞ்சு போறாப்ல. அந்த ஆளை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்ப கூட யமுனா சித்து கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வெளியில சவுண்ட் கேட்டதுனால வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்து ஆடி போயிடுறாங்க. உடனே உள்ள போய் சித்து கிட்ட போன் பண்ணி இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் நீங்க போன் மெசேஜ் எதுவும் பண்ணிராதேங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து பாக்குறாங்க. மனுஷனை காணுங்க. உள்ள வந்து பார்த்தா படு தூங்கிட்டு இருக்காப்ல. இவங்களுமே எதுவும் பேசாம ரூம் கதவையும் சாத்திட்டு சித்துக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம்லாம் இந்த மனுஷனும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. இவங்க தூங்குன பிறகு இந்த போனை எடுத்து பார்த்த உடனே அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருதுங்க. காலையில கடுப்பாய் யமுனாவை ஏதாச்சும் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கு அவருக்கு. இதே சமயத்துல ஃப்ரெண்டுக்காரர் வந்துடுறாப்லங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லன்னு, உன்னை கொலை செஞ்சது பார்த்தன்னு ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவனை கண்டுபிடிச்சாச்சு வான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இவரை மாட்டி விட்டது சித்துதான்ட்டு. போதா குறைக்கு இந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஒரு பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு இந்த மனுஷனும் புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே அவரால் பேச முடியாம இன்னைக்கு அவனை எதுவும் பண்ண வேணாம், அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ரெண்டுக்காரன் கேட்டுக்கிட்டே வராப்ல. ஒரு கட்டத்துல இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீங்க, யாரோ ஒருத்தனை சாகடிக்கணும்னு கை நடுங்க போறது இல்லை, ஆனா உன்னைய சாகடிக்கணும் என் கை நடுங்கும், அதையும் தாண்டி என்னையவே நான் சாகடிச்சுக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல, இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும்ட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறம் சித்தா தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. அப்ப கூட யமுனா கிட்ட தாங்க அந்த மனுஷன் பேசிக்கிட்டு வராப்ல. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டு வரையும் வந்து சித்துக்கிட்டே பேசுறப்பதான் இந்த மனுஷனை பார்த்து சித்துவுமே ஆடி போயிடுறாப்லங்க. நம்ம சொன்னது வெளியில தெரியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசுறாப்ல. ஆனா சுஜித்துமே நீ அந்த கொலை கேஸ்ல நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு லைஃப்னா இருக்கிறது எனக்கு புரிய வந்துருச்சுப்பா, இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன், நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீங்க தான், இப்ப சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. வீட்டுக்கு போனோடனே மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாப்லங்க. இத பார்த்த மனைவியுமே இந்த மனுஷன் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டாப்லையேங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையோட தான் இருக்காங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம வெளில ட்ரிப் போலாங்கிற மாதிரி சொல்ல எனக்கு நான் உடம்பு சரியில்லைங்க நான் வரலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மனுஷனுமே எதுவுமே பேசாம அன்னைக்கு நைட்டு நீ வரலன்னா என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா காலையில யமுனாவும் கிளம்பி சித்து கூட கார்ல போறாங்க. இந்த ஒரு விஷயம் இல்ல, தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி நமக்கு தோணுது, அது யாருன்னு பார்த்தா நம்ம சுஜித் தாங்க. மனுஷன் எங்கேயும் போல இவங்க எங்க போறாங்க என்னன்னு பாக்குறதுக்கு தான் இந்த மனுஷன் போட்ட ஒரு பிளானுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போன சித்து அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காப்லங்க யமுனாவை. இந்த மனுஷனும் இப்படியோ அந்த வீட்டுல எகிரி குதிச்சு இவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. சித்து என்ன சொல்றாப்லீங்க, உனக்கு தான் உன் கணவனை பிடிக்கல இல்ல, எப்படியாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இப்ப கூட போய் சொல்லிட்டு ஹக் பண்றாப்ல. அவங்களுமே இப்போதைக்கு எது வேணாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் இந்த மனுஷனும் பாக்குறாப்ல. அதுக்கப்புறம் யமுனாவும் வீட்டுக்கு வராங்க. வீடு எல்லாம் திறந்த வண்ணமா இருக்குங்க. யாரு வந்தா இவரு வந்தான்னு உள்ள போய் பாக்குறப்பதான் அங்க இருக்கிறது சுஜித்துங்க. மனுஷன் படு தூங்கிட்டு இருக்காப்ல. இவங்களுமே டக்குன்னு பார்த்து பயந்துடுறாங்க. என்னங்க ட்ரிப் போறேன் நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவருமே நீ இல்லாம எங்கம்மா போறது, பிடிக்கல அதான் திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. அப்படியே அன்னைக்கு நைட்
நைட்டும் இந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப யமுனாவும் என்ன சொல்றாங்கன்னு, இங்க இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கல, போக போக என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி இவங்க ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மனுஷனுமே எதுவும் பேசாம காலையில போய் பாத்திரலாங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றாப்லங்க. இவங்களுக்குமே ஒரு சந்தேகம், இந்த மனுஷன் இந்த மாதிரி பேச மாட்டானேங்கிற மாதிரி. இருந்தாலும் காலையில ஏஞ்சி ஒரு அட்வொகேட்ட பார்க்க போறாங்க. அது யாரு எவருன்னு பார்த்தா நம்ம சித்து இருக்காரு இல்லையாங்க, அவங்க மாமனார் தான் வக்கீல்னு பார்த்தோம். அதையும் தாண்டி அவரோட மனைவியுமே வக்கீல் தாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்கு தான் நம்ம சுஜித் அழைச்சிட்டு வந்திருக்காப்ல நம்ம யமுனாவாங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நாங்க 2 பேர் டிவோர்ஸ் பண்ணோம் மேடம், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்களே எல்லாத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு யமுனாவும் கிளம்ப போறப்பதான் சித்தோட போட்டோவை பாத்துறாங்க. அதாவது இவங்க தான் சித்தோட மனைவின்ட்டு யமுனாவுக்கு இப்பதான் தெரிய வருதுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சுஜித் போட்ட ஒரு வகையான பிளானுங்க. ரைட், இவங்களாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. யமுனாவும் வெளியிலயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம வீட்டுக்கு வந்தோடனே கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுஜித்தும் சித்த போய் பார்க்க போறாப்லங்க. சித்தும் அங்க இருந்து வராப்ல, என்ன நீங்க இங்க இருக்கீங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்க கதையை முடிக்க சொல்லி ஒருத்தங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு யமுனாவோட போட்டோ காட்டுறாப்லங்க. இங்க எதுவும் பேச வேணாம் உள்ள வாங்க அப்படின்ட்டு சித்து அழைச்சிட்டு போறாப்ல. சரக்க ஊத்தி கொடுத்துட்டு சித்து என்ன சொல்றாப்லன்னு, ஸ்கூல் லைஃப்ல இருந்து அந்த பொண்ணை தெரியும், இப்ப அவளோட புருஷன் எங்க வெளில போயிட்டானே, அதனால ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதான்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேச இந்த மனுஷனுக்கு செம்ம காண்டாவுதுங்க. டக்குன்னு அடின்னு அடிச்சு அவன் புருஷன் தான் உன்னை கொலை சொன்ன அப்படின்ட்டு போனை காட்டுறாப்ல. இந்த மனுஷனும் அந்த போட்டோ பார்த்து ஆடி போயிடுறாப்லங்க. சரி என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கு நான் குடும்பம் இருக்கு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா சுஜித் விடுற மாதிரி இல்லங்க. 2 பேரும் எங்கெங்க சுத்தீங்களோ அங்கன்னா போலாம். யமுனாவும் சித்து எங்கெங்க போனாங்களோ அந்த ஒவ்வொரு இடமா அழைச்சிட்டு போய் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாப்லங்க. ஒரு கட்டத்துல இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லன்னு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டு யமுனா கிட்ட போய் சொல்ற போடான்ட்டு அடிச்சு துரத்துறாப்ல. இந்த மனுஷன் அங்க போறாப்லங்க. யமுனாவும் பார்த்த உடனே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. என்னடா இவ்வளவு நாடகம் ஆடிட்ட, எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்கு தானே, நீ இத்தனை நாள் நாடகம் நடத்ததுன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவருமே, உன்னை நான் உண்மையா நேசிக்கல, எல்லாமே என்னோட தேவைக்காக தான் பண்ணேன், என்ன இதோட மன்னிச்சிரு, இந்த ஒரு விஷயம் என் மனைவிக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்கு பயங்கர காண்டுங்க. டக்குன்னு இவங்களும் அவரை அடிக்க போறப்ப வெளியில யாரோ கதவு தட்டுறாங்க. யமுனாவும் போய் கதவை திறக்கிறப்பதான் அது யாருன்னு பார்த்தா சித்தோட மனைவிங்க. மனுஷன் அலண்டு ஓராப்ல. அவங்களுமே எதுவுமே பேசாம நடந்த துரோகம்னா புரியுது, அந்த கோத்துக்கு சொப்பறையா 2 அறைய விட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாங்க. சித்துமே அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலான்ட்டு ஓடுறாப்ல. அப்படியே சுஜித்து புடிச்சிடறாப்ல. ஆனா 2 பேருக்கும் பயங்கர சண்டை ஏற்படுதுங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு, அதுல தெரியாம சுஜித்து தவறி சாவோட விளிம்புல இருக்கிறப்ப எப்படியாச்சும் என்னை காப்பாத்துறாங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இதை நான் பாத்துக்கிட்டு இருந்த சித்துமே அவரோட கையை தட்டி விட்டுறாப்லங்க. சுஜித்தும் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துறாப்ல. ரொம்ப நேரம் ஆகி வரலங்க. டக்குன்னு இவரோட முதுகு பின்னாடி கத்திய வச்சு யாரோ குத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா யமுனா தாங்க. தண்ணியில விழுந்த சுஜித்துமே உசுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சுட்டு யமுனாவும் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் உயர் அதிகாரிக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் வாரத்துக்காக வெயிட்டிங்க. இதே சமயத்துல சுஜித்தும் இந்த ஸ்டேஷனுக்கு வராப்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பாருன்னு சித்து உசுருக்கு போராடிட்டு இருந்திருப்பாருலங்க. அந்த நிமிஷத்துல அவரை தோல்ல தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாப்லங்க. இப்ப அந்த மனுஷனுக்குமே உசுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாப்ல. சொன்ன பிறகுதான் அந்த ஸ்டேஷனுக்கு இவர் வந்திருப்பாப்லங்க. இந்த மனுஷனும் எதுவுமே பேசாம தன்னோட மனைவி பக்கத்துல உட்கார்றாப்ல. இவரு யமுனாவோட கைய பிடிக்க அவங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. மனுஷன் என்னதான் வில்லத்தனமா இருந்தா கூட அவரோட மனசுலயும் ஈரம் இருக்குன்ட்டு இந்த ஒரு விஷயத்துல தெரிய வருதுங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ நல்ல கதைக்களத்தோட சந்திப்போம். பை பாய்.